எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். தைலாபுரம் கும்பலுடைய பல விஷயங்களை பற்றி ஏன் பேச மாட்டிருக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவும் பல வேலைகளை தைலாபுரம் கும்பல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பற்றி ஏன் தோல் உரிச்சு காட்ட மாட்டிருக்கீங்க அப்படின்னு பல வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாமக சொந்தங்களும் ரொம்ப தூரம் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த சொந்தங்களுக்கும் சில புரிதல்களை ஏற்படுத்த தான் இந்த காணொலிக்குள்ளே வந்திருக்கேன். ஏன் தைலாபுரம் கும்பலை பற்றி நாம் பேசுறதில்ல, தைலாபுரம் கும்பலை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும், அதையெல்லாம் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படியெல்லாம் இயங்கணும், நம்ம எப்படியாப்பட்ட சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணொலிக்குள்ளே சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். குறிப்பாக தைலாபுரம் கும்பலை பற்றி நம்ம கொஞ்சம் நாட்களாக பேசுறதில்ல. ஏன் பேசுறதில்ல அப்படின்னா, அது குப்பனை நம்ம எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டோம். அந்த குப்பையில் ஏதாவது நல்லது இருந்தால் கூட நம்ம கிளறி பார்க்கலாம். ஐயோ, இதை நம்ம தொலைச்சிட்டோமே, குப்பையில் இது இருக்குதே, நாம் அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு குப்பையை போய் கிளறலாம். அப்படியாப்பட்ட எந்த நல்லதும் தைலாபுரம் கும்பலில் இல்லை. அது குப்பனை தூக்கிட்டு போய் கொட்டிட்டோம். அந்த குப்பை மிகப்பெரியதாக நாத்தம் தான் அடிக்குதே ஒழிய அந்த குப்பையில் எந்த ஒரு நல்லதுமே இல்லை. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் அந்த குப்பை என்ன வேணாலும் செஞ்சாலும் நாம ஏன் அதை பற்றி பேசணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்குள்ளே மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்கிட்டையுமே பாமக காரங்கிட்டையுமே வரணும். ஏன்னா தைலாபுரம் இனிமேல் ஒருபோதும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்காக செயல்படாது. சொந்த மகளின் விஷயத்துக்காகவும், அப்புறம் கூடவே 50 வருஷமா ஒரு அம்மையார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையாருக்காக மட்டுமே தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவரும் தைலாபுரத்தோடைய கூட்டமும் இயங்கிட்டு இருக்கு. குறிப்பாக திமுக போட்டிருக்கிற சில வேலைகளில் அந்த வேலையை செய்யறதுக்காக மட்டுமே திமுகவுடைய ஏஜென்ட்டுகளாக தைலாபுரம் கும்பல் இயங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதை நம்ம பல இடங்களில் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு தைலாபுரம் கும்பலை எந்த பக்கமும் கூட்டணி கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளும் பார்த்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு குப்பைகளை நம்ம கிளறி என்ன ஒரு நல்லதை வன்னியர் சமூகத்துக்கிட்ட சொல்லிட முடியும். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டு ஒளிஞ்சிடணும். அது தேவை கிடையாது. புரியுதுங்களா? வன்னியர்களுக்கு ஒருபோதுமே தேவை கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு சூழலை தான் விமல்வர்மன் அந்த விஷயத்தை பார்க்குறேன். அதனால தான் அவங்கள பற்றி எதையுமே பேசுறது கிடையாது. புரியுதுங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவனை மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இவங்க 2வது ரகம். புரியுதுங்களா? அதாவது இவங்க வன்னியர் சமூகத்துக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க, நல்லதை செய்கிறவங்கள விடவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ரகத்தில் இருக்கிறவங்களை ஒருபோதுமே திருத்த முடியாது. அதாவது தப்பு நீ செய்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தப்பே செய்யாதவனை திருத்தலாம். தப்பே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவனை நம்ம என்ன சொன்னாலும் அவன் திறந்த மாட்டான். 2வது ரகத்தில் நிற்கிறவங்க தைலாபுரம் கும்பல். அந்த கும்பலை ஒருபோதுமே திருத்தவும் முடியாது, அவங்க திருந்தவும் மாட்டாங்க. குறிப்பாக தைலாபுரத்தை நோக்கி போயிருக்கிறவன் போகிறேன், ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசியில் போய் அங்கே இருக்கிறானுங்க. அந்த எம்எல்ஏ சீட்டும் வரப்போகிறது கிடையாது, தேர போகிறது கிடையாது, அது கிடைக்க போகிறதும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா ஜிகே மணிக்கே எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்ற எண்ணத்தில் தான் இப்போ இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற தைலாபுரம் இப்போ போயிருக்கணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ சீட்டு ஒருபோதும் கொடுக்க போகிறது கிடையாது, அவங்கள யாரும் மதிக்க போகிறது கிடையாது. அது வேற கதை. புரியுதுங்களா? அதனால் இந்த தேர்தல் நெருங்கே அங்கே இருக்கிற ஒரு கூட்டம் பாதி பேர் பிச்சுக்கிட்டு வந்துட போகிறான். புரியுதுங்களா? தன்னுடைய தேவைக்காக அங்கே போனவன் போகிறான், எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துட போகிறான். நட்டாத்தில் தைலாபுரத்துடைய பெரியவர் நிற்க தான் போகிறார். இது நம்ம தொடர்ந்து 6-7 மாதமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்லியே அவங்க திருந்த மாட்டாங்க. புரியுதுங்களா? தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒருபோதும் இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டார். புரியுதுங்களா? என்னுடைய தேவைன்றது என்னுடைய மகளுக்கும் அப்போது 50 வருஷம் கழித்து நான் திருமணம் பண்ண அப்படின்ற ஒரு தப்பான ஒரு காரியத்தை, தப்பான ஒரு முன் உதாரணத்தை வன்னியர் சமூகத்துக்கு காட்டின அவங்களுக்காக மட்டுமே இவர் செயல்படுறாரு. அந்த செயல்பாடுகளிலிருந்து இவர் ஒருபோதுமே மாற்ற முடியாது, அவர் மாறவும் மாட்டார். ஸோ அப்படி இருக்கும் ஒரு சூழலில் நாம் ஏன் அதை பேசணும், ஏன் அதை கிளறணுன்ற எண்ணம் தான் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான பாமகவாக இருக்கிற அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணிக்கும் நாம் வாங்குற சீட்டுக்கும் பெரும்பகுதியாக மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர்ந்து நாம் நம்மளுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லி நாம் வெற்றி வாகை சொல்கிறதுக்கான வேலையைத்தான் நம்ம செய்யணும். புரியுதுங்களா? திமுகன்ற இன துரோகியை வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்தும்
ஒட்டுமொத்த தமிழகத்துக்கிட்ட இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அகற்ற வேண்டிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே நம்ம நிற்கணும், நின்றே தீரணும். புரியுதுங்களா? திமுக வன்னியர்களுடைய இன துரோகி, வன்னியர்களுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இன துரோகி அப்படின்னா அது திமுக தான் அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகக்கு எதிராகத்தான் ஒவ்வொரு வன்னியர்களுடைய வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா கடந்த வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒருவர் வந்து ஆரணி பக்கம் வந்து தூக்கிட்டு இறந்தார். 10.5% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போயிருப்பேன், அது இல்லாமல் போனதோடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டார் தம்பி விஜயகுமார். எல்லாம் அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அதாவது திமுகன்ற ஒரு இன துரோகியால தான் வந்து அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துருக்கிறார். 10.5% வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சதும் 10.5%க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது திமுக. புரியுதுங்களா? அப்போ வன்னியர்களுடைய மிகப்பெரிய எதிரி திமுக தானே. அந்த திமுகவுடைய விஷயத்தால தம்பி விஜயகுமார் இறந்திருக்கிறாரு. திமுகவுக்கு சொம்படிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பலை வன்னியர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். மானமுள்ள ரோஷமுள்ள வன்னியர்கள் திமுகவும் எதிர்க்கணும், திமுகவுடைய அனுதாபிகளாக மாறி இருக்கிற தைலாபுரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் வந்து எதிர்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக தம்பி விஜயகுமாரே நிற்கிறார். இன்னைக்கு 10.5% இருந்திருந்தா நம்ம பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து நல்ல வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க, நல்ல படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருப்பாங்க. அதையெல்லாம் இல்லாமல் ஆக்குனது யாரு? திமுகவும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாலினும் தான். இதை நம்ம மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லணும், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். திமுக வன்னியர்களுக்கு எதிரி அப்படின்னு வந்து சொல்லணும். சொல்லி நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாகையை சூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி இருந்து செயல்படணும். புரியுதுங்களா? அதுதான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த பிரதான வேலையை விட்டுட்டு இந்த தைலாபுரம் கும்பலை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது பேசிட்டு இருந்தால் அதில் ஏதாவது ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் ஒன்று இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களால் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள பற்றி பேசலாம். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கே நல்லது கிடையாது, சமூகத்துக்கும் நல்லது கிடையாது. தங்களுடைய தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் சுயநலவாதிகள் அங்கே இருக்கிறவங்க போகிறான், மொத்த பேரும் சுயநலவாதிகளாக தான் அங்கே நிற்கிறான். அப்படியாப்பட்ட ஆட்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய நலனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து எதிர்பார்க்க முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி நம்ம பேசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் செய்யணுமா அப்படின்ற எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விமலவரமனுக்கு எழுது. அப்படியாப்பட்ட இடத்துல இருந்தால் இவங்களை வந்து எதையோ பண்ணிட்டு போட்டோம். புரியுதுங்களா? நம்ம சீண்ட கூட கூடாது, நம்ம சீண்டவே கூடாது. குப்பையை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். அந்த குப்பையை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கிளறணும், ஏன் சீண்டணும் அப்படின்ற எண்ணம் ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் வரணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக வந்தே தீரணும். நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல். நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகன்ற வன்னியர் இன துரோகி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும், ஒழிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இலக்கா வந்து ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும். புரியுதுங்களா? மானமுள்ள ரோஷமுள்ள வன்னியர்களாக இருந்தால் நம்ம திமுகக்கு எதிராகத்தான் களமாடணும், திமுகக்கு எதிராகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும். அப்படி இருக்கும் ஒரு சூழலில் தைலாபுரம் கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட வந்து பண்ண சொல்லிட்டு போகிறது கிடையாது. அவங்க என்ன கோமாளித்தனமாக பண்ணிட்டு போட்டோம். புரியுதுங்களா? அந்த கோமாளிகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா பல கோமாளித்தனங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து தான் போயிட்டுருக்கேன். நம்மளுடைய இலக்கு 2026. ஆனால் அன்போனி ராமதாஸ் அவருடைய தலைமையில் நிற்கிற நாமெல்லாம் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தியே தீரணும். புரியுதுங்களா? அதுதான் நம்முடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பேசுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பேசுவோம். திமுகன்ற வந்து பார்த்தீங்கன்னா இன துரோகி கட்சியை வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அழிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பேசுவோம். புரியுதுங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். தைலாபுரம் கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக கண்டுக்காதீங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்ப முடியாது. புரியுங்களா? தைலாபுரம் 2வது ரகம். அந்த ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பகுதியாக சீண்ட வேண்டாம், அந்த குப்பையை கிளற வேண்டாம். கிளறணும் அப்படின்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர விரயம். அந்த நேர விரயத்தை எந்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் செய்யாதீங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான